शिवाय विष्णुरूपाय विष्णुवे शिवरूपिणे नमस्ते शिव विष्णुरूपाय நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். இன்றைக்கு பாவகங்களை நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்தோம். கொஞ்சம் நேரமின்மை காரணமாக கோவில்கள் ஆலய தரிசனங்கள் இருந்தமையினால இந்த வீடியோவை நம்ம போட முடியாமல் இருந்தது. நாம் பார்த்தீங்கன்னாக்கா 8வது பாவகம் வரைக்கும் ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கு நாம் 9வது பாவகம், அந்த 9வது பாவகத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 9வது பாவகம், இப்போ காலபுருஷ பாவகங்கள்ல இந்த காலபுருஷ சக்கரம், இந்த காலபுருஷ சக்கரத்துல மேஷத்திற்கு 9வது பாவகம் என்பது தனுசு வீடு. மேஷ வீடு 1வது பாவகம் என்றால் தனுஷு வீடு 9வது பாவகம். இந்த 9வது பாவகம் மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த 9வது பாவகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியது. எண்ணங்களை அவர்களுக்கு ஆதாரமாக வைத்து அவர்களுக்கு தந்தை பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த 9வது பாவகம். அப்போ இந்த 9வது பாவகம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்க எண்ணங்களை நிகழ்த்துவதற்கு ஆதாரமாக இந்த 9வது பாவகம் இருக்கு. அப்போ இந்த 9வது பாவகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நிதி, அதாவது தந்தையினுடைய சொத்துக்கள், அவர் சேர்த்து வைத்திருக்கின்ற நிதி, அவருடைய சேமிப்பு, தந்தையினுடைய சேமிப்புக்கு இருக்கக்கூடிய அந்த நிதி, பேங்க்ல இருக்கக்கூடிய பணம், இந்த மாதிரி விஷயங்கள், அவருடைய சொத்து, அவருக்கு வரை இருக்கக்கூடிய சொத்து பத்துக்கள் எல்லாமே அந்த 9ஆம் பாவகத்தை குறிக்கும். அப்போ இந்த 9வது பாவகம் என்று சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசி என்பது பார்த்தீங்கன்னாக்க இந்த கால புருஷ லக்னத்திற்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பாவகம். இந்த பாவகத்தை பத்தி நிறைய விஷயங்களை நாம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா நாம பார்க்கக்கூடிய விஷயம் ஒவ்வொரு பாவகங்களுக்கும் இந்த 9வது பாவகம் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் என்பதைத்தான் நாம ஒவ்வொரு வீடியோவிலேயே நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கிறோம். அப்படி இன்றைக்கு நாம இந்த 9வது பாவகத்தை பத்தி நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த லக்னக்காரருக்கு இந்த 9வது பாவகம் பார்த்தீங்கன்னாக்க தந்தையினுடைய சொத்து பத்துக்கள், தந்தையினுடைய நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பேங்க் வட்டி வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இந்த லக்னத்துக்காரருக்கு இந்த 9ஆம் பாவகம் செயல்படும். அதற்கடுத்து 2வது பாவகம் என்று சொல்லக்கூடிய மேஷ லக்னக்காரர்களுக்கு 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய இந்த ரிஷப பாவகம் இந்த 9வது பாவகத்திற்கு 8வது வீடாக அமைந்துவிடும். அதாவது இந்த லக்னக்காரருக்கு இந்த ரிஷப வீடு என்பது 2வது வீடு. இந்த 2வது வீட்டிற்கு இந்த 9வது வீடு என்பது 8வது வீடாக வந்துவிடும். 8வது வீடு அப்படின்னாக்க இப்ப இந்த மேஷ லக்னக்காரருக்கு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னாக்க ரிஷப வீடு என்பது பாத்தீங்கன்னாக்க 2வது வீடு குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்ப இந்த மேஷ லக்னக்காரருக்கு இந்த 2ஆம் வீடு குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானமாக வந்துச்சுனாக்க இந்த வாக்கு சம்பந்த பேச்சுனால இவருடைய தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து வழக்கு, கொம்பு வழக்கு, துன்பங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடு 2வது வீடு செய்துவிடும். அதாவது இந்த 8வது பாவகமாக வரக்கூடிய வீடு எதிரி, சத்ரு போன்ற விஷயங்களை எல்லாம் அங்கே அதை நிறுத்திவிடும். அது போல பார்த்தீங்கன்னாக்க இந்த 3வது வீடு, இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த 3வது வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன வீடு,
இந்த மிதுன வீடு பாத்தீங்கன்னா இந்த மேஷ லக்னக்காரருக்கு இளைய சகோதரன் இளைய சகோதரி வீடு. அப்போ இந்த இளைய சகோதரனுக்கு இந்த 9வது வீடு என்பது பாத்தீங்கன்னாக்க இளைய சகோதரனுடைய மனைவி ஸ்தானமாக அந்த 9வது வீடு வந்துவிடும். மேஷ லக்னக்காரருடைய இளைய சகோதரனுடைய மனைவியின் வீடாக இந்த 9வது வீடு அங்கே வந்துவிடும். அப்போ மனைவி, அதுபோல தங்கை, இந்த மேஷ லக்னக்காரருடைய இளைய சகோதரன் இளைய சகோதரி, தங்கைக்கும் இது கணவருடைய வீடாக இந்த 9வது பாவகம் வந்துவிடும். அப்ப இந்த 9வது பாவகம் என்பதை பார்த்தீங்கன்னா பொதுவா 3வது பாவகம் என்பது ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வது, அதாவது திருமணத்திற்கான ஒரு ஒப்பந்தம். அப்போ திருமணத்திற்கான ஒப்பந்தம் என்கின்ற போது இந்த 3வது பாவகமும் இந்த அதற்குண்டான 7வது பாவகமும், இந்த லக்னத்திற்கு 7வது பாவகம், இந்த லக்னத்திற்கு 3வது பாவகம், இந்த 7வது பாவகத்திற்கு இது 3வது பாவகமாக வந்துவிடும். அப்போ இந்த லக்னக்காரருடைய மனைவி ஸ்தானம் 7வது, இந்த லக்னத்திற்கு 3ஆம் இடம் என்பது 9, மனைவிக்கு 3ஆம் இடம் என்பது இந்த 9வது ஸ்தானம். அப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க திருமண ஒப்பந்தங்கள், அடுத்த வீடியோ நம்ம திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எப்படி நம்ம ஒரு ஜாதகத்தை நாம பார்க்க வேண்டும் என்பதை அடுத்த இது தொடர்ச்சியாக வரக்கூடிய அடுத்த வீடியோவில் நாம அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவில் 9வது பாவகம் எந்த மாதிரியான மற்ற பாவங்களுக்கு செய்யும் என்பதை மட்டும் நாம் இதில் பார்க்கலாம். ஏன்னா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய நீள வீடியோ அது போய் என்பதனால நாம சுருக்கமாக சொல்றோம். அப்போ இளைய சகோதர சகோதரிக்கு இது கணவன் வீடாகவும் மனைவி வீடாகவும் அங்கே வந்துவிடும். அதுபோல மேஷ லக்னக்காரருக்கு இந்த கடக வீடு என்பது தாயார் சுகஸ்தான வீடு. அந்த தாயார் சுகஸ்தான வீட்டிற்கு இந்த 9வது வீடு சம்பந்தப்படுது. அதாவது இந்த 9க்கு இது இந்த மேஷ லக்னத்திற்கு இது 9வது வீடு, இந்த தனுசு வீட்டிற்கு இது 9வது வீடு. 9க்கு 9. அப்போ தாயார் 9 இல்ல, இந்த மேஷ லக்னக்காரருக்கு இது 4ஆம் வீடு தாயார் வீடு. இதே மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த 9வது வீடு என்பது தந்தையினுடைய வீடு. அப்போ தாயாருக்கும் தந்தையாருக்கும் சம்பந்தம், தாயாருக்கும் தந்தைக்கும் உள்ள சம்பந்தங்களை இங்கே நம்ம பார்த்து விடலாம். ஒரு ஜாதகருக்கு தாய் தந்தையர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருப்பார்கள், எந்த மாதிரியான நிலைப்பாடுகள் அவர்களுக்கு இருக்கும் என்பதை பார்த்து விடலாம். அதாவது இந்த 4வது வீட்டிற்கு இந்த 9வது வீடு என்பது 6வது வீடாக வந்துவிடும். 6வது வீடு என்பது வேலை சம்பந்தப்பட்டது, வழக்கு சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த விஷயங்கள் அனைத்துமே இங்கே நாம கூறிவிடலாம். அப்போ தாயையும் தந்தைக்கும், இந்த லக்னக்காரருக்கு தாய் 4ஆம் இடமாகவும் 9ஆம் இடம் தந்தையுடைய வீடாகவும் அங்கே வந்துவிடும். அப்போ இந்த கடகராசிக்கு இந்த 9வது வீடு என்பது பார்த்தீங்கன்னாக்க 6வது வீடாக வரும். இந்த லக்னக்காரருக்கு இது 9வது வீடாக வந்துவிடும். அப்போ இதுல முக்கியமான ஒரு விஷயம், திருமணத்தை பத்தி அடுத்த வீடியோல சொல்றேன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவில் இந்த கடகராசிக்கும் இந்த தனுசு ராசிக்கும் உள்ள முக்கியத்துவத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு வீடுகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரலாறை சொல்லும், ஒவ்வொரு வரலாறுகளை சொல்லும், ஒவ்வொரு புராண வரலாறுகளை ஒவ்வொரு பாவகங்களும் சொல்லும். இந்த புராண வரலாறு தான் பார்த்தீங்கன்னாக்க கலியுகம் தொடங்கின காலத்துல நமக்கு இந்த ஜோதிட சாஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த கலியுகத்திற்கு முன்பாக வரக்கூடிய அந்த புராண இதிகாச கதைகள் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்படும். இந்த இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் 12 பாவகங்களுக்கும் 9 கிரகங்களுக்கும் அது சம்பந்தப்படும். அப்ப அதெல்லாம் நம்ம அந்த கதை புராண இதிகாசங்கள் எல்லாம் நம்ம ஆய்வுல எடுத்துத்தான் நம்ம ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது இந்த மாதிரியான சூழல்கள்ல ஒருவருடைய வாழ்க்கை இருக்கும் என்பதை நாம கணித்து சொல்றோம். அப்போ அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மேச லக்னக்காரர்களுக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த சிம்ம வீடு, இந்த சிம்ம வீடு இப்போ மேச லக்னக்காரருக்கு இது 5ஆம் வீடு, 5க்கு 9ஆம் வீடு 5ஆம் வீடாக வந்துவிடும். அதாவது சிம்மத்திற்கு இது 9 5ஆம் வீடாக வந்துடும். இந்த மேச லக்னக்காரர்களுக்கு
இது குழந்தை பிராமணர் வீடு. இந்த சிம்ம வீடு என்பது பார்த்தீங்கன்னாக்க பிராமணர் வீடு. அப்போ பிராமணர் வீட்டுக்கு இந்த தனுசு வீடும் பார்த்தீங்கன்னாக்க அதுவும் பிராமணருடைய வீடு, குருஸ்தானம் என்று சொல்றார். குரு வீடு, குரு வீடுனாலே பிராமணருடைய வீடாக இங்கே வந்துவிடும். இந்த புத்திரர்கள் இவருடைய மனோநிலை, இந்த ஜாதகருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்க தெரிஞ்சிடும். அப்போ தாத்தாவிற்கு அங்கே பேர குழந்தைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம அங்க பார்த்துடலாம். 9, அதாவது இந்த தனுசு வீட்டுக்கு இது 9வது வீடாக வந்துவிடும். இந்த 9வது வீடு என்பது பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு 9வது வீடு, இதுக்கு 9வது வீடாக இங்கே வந்துடும். பேர குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, அந்த ஜாதகருடைய மனநிலை எப்படி இருக்கும், இந்த லக்னக்காரன் மேஷ லக்னக்காரனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் இந்த 5ஆம் வீட்டை வைத்து நாம சொல்லிடலாம். அதற்கு அடுத்தாற் போல பார்த்தீங்கன்னா 6வது வீடு. 6வது வீடு எதிரி ஸ்தானம், நோய் ஸ்தானம். அப்போ எதிரி நோய் ஸ்தானம் என்கின்ற போது ஒரு வம்பு வழக்கு ஸ்தானங்கள்லாம் இங்கே வந்துவிடும். அப்போ இந்த பேச லக்னக்காரருக்கு இந்த 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய இந்த கன்னி வீட்டிற்கு இது இந்த தனுசு வீடு என்பது 9ஆம் வீடு 4வது வீடாக வந்துவிடும். அப்போ இந்த இந்த தனுசு அந்த கன்னி வீட்டிற்கு தனுசு வீடு என்பது 4வது வீடாக வரும்போது தந்தையுடைய சொத்து பத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னாக்க இந்த தனுசு வீடு தான். அப்போ வம்பு வழக்குகள் என்று வருகின்ற போது இங்கே இருக்கக்கூடிய தந்தையினுடைய நோய் சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் பார்க்கணும் பிடிக்கணும் போது நம்ம இந்த தனுசு வீட்டுல தந்தையினுடைய சொத்து பத்துக்கள், தந்தையினுடைய சேமிப்பு போன்றவைகள்லாம் உதவிகரமாக அங்கே இருக்கும். அதுபோல மேசத்திற்கு 7வது வீடு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மேசத்திற்கு 3வது ஒப்பந்தம், அதுபோல 7வது மனைவி ஸ்தானத்திற்கு இந்த வீடு ஒப்பந்தம், அதாவது 9வது வீடு ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக அங்கே வந்துவிடும். அதுபோல 8வது வீடு மேஷ லக்னக்காரர்களுக்கு 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய விருட்சிக வீட்டிற்கு தனுசு வீடு பாத்தீங்கன்னாக்க 2வது வீடு வாக்குஸ்தானமாக வந்துவிடும், தனஸ்தானமாக அங்கே வந்துவிடும். அப்போ தனம் வாக்கு என்று சொல்லக்கூடிய இந்த விருட்சிக வீட்டிற்கு இந்த தனுசு வீடு 2ஆம் இடமாக பணம் வரக்கூடிய, பணம் சம்பாதித்து வைக்கக்கூடிய அந்த இடமாக இங்கே வந்துவிடும். அதுபோல இந்த 9வது வீட்டிற்கு இந்த விருட்சிக வீடு என்பது விரயஸ்தானமாக வரும். சேமிப்புகளை நாம நம்முடைய சத்ரு மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நம்ம மற்ற விஷயங்களாக, அதாவது அயன சயன பூவஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு, நம்ம கடைசி காலத்தில் வாழக்கூடிய அதற்காக சேமிப்புகள் நாம இங்கே செலவு செய்யக்கூடிய அந்த சூழல்கள்லாம் அதற்கு ஏற்பட்டுடும். அதுபோல இந்த 10ஆம் வீட்டிற்கு இந்த 10வது வீட்டிற்கு இந்த 9வது வீடு விரயஸ்தானமாக அங்கே வந்துவிடும். அதாவது இந்த 10வது வீடு என்பது பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப முக்கியமான வீடு. அதாவது 10வது பாவகம் தான் முதலாளி, இந்த 9வது பாவகம் என்பவர் மேனேஜர், கம்பெனிக்கு மேலாளர். அதாவது பொதுவாக பாத்தீங்கன்னாக்க இந்த 10ஆம் பாவகம் ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த காலபுருஷ மேச ராசிக்கு இது ஜீவனஸ்தானம். இந்த 10ஆம் இடம் என்பது ஒரு ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனத்திற்கு உண்டான தொழில்களோ மற்ற விஷயங்களோ பாத்தீங்கன்னாக்க செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நம்ம ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னாக்க அதற்கு ஒரு மேலாளர் தேவை. அப்ப அந்த மேலாளர் என்பது இந்த 9ஆம் இடமாக இருக்கும் ஒரு கம்பெனியில. அப்போ இந்த 10ஆம் இடத்திற்கு இந்த 9ஆம் இடம் என்பது, இந்த 9ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் 2வது வீடு. அப்போ இந்த 9ஆம் இடத்துக்கு இரண்டாவது வீடாக இங்கே வந்தால், இப்ப தொழிலே ஜீவனஸ்தானம் என்று வரும்போது, இந்த மேஷனுக்கு ஜீவனம் என்று வரும்போது இங்கே ஒரு மேலாளர் வைத்து அதை நடத்தக்கூடிய அந்த சூழல்கள்லாம் இங்கே வந்துவிடும். அதுபோல 11வது வீடு, 11வது வீடு என்பது காலபுருஷ லக்னத்திற்கு, இந்த காலபுருஷம் மேஷ லக்னக்காரருக்கு மூத்த சகோதரர் சகோதரி ஸ்தானமாக அங்கே வந்துவிடும். இந்த 9வது வீட்டிற்கு இது ஒப்பந்தம், வெற்றி, ஒரு வெற்றி தரக்கூடிய பாவகமாகவும் முயற்சிக்கு உண்டான பாவகமாகவும் இந்த 11வது பாவகம் வந்துவிடும். அதுபோல 12வது பாவகம் என்று சொல்லக்கூடிய மீனராசி, அதாவது காலபுருஷ லக்ன மேச ராசிக்கு இந்த தனுசு வீடு என்பதும் குருவினுடைய வீடு, இந்த 12வது வீடும் குருவினுடைய வீடு. அப்போ ஒரு காலகட்டங்கள்ல இந்த குருவினுடைய வீடு நம்ம டியூஷன்ல வரும்போது பாத்தீங்கன்னா காலை மாலை என்று நம்ம எடுத்துக்கலாம். அதாவது காலையில ஒரு 12 மணி வரையிலும் நாம
தனுசு வீடாகவும், 12 முதல் 6 மணி வரை நாம மீன வீடாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒவ்வொரு பாவங்களுக்கும் குறிப்பிட்ட விஷயங்களை சொல்லியிருக்கு. அந்த குறிப்பிட்ட விஷயங்களை பொறுத்து தான் எல்லா பாவங்களும் இயக்கம் பெறும். இப்போ ஒவ்வொரு பாவங்களும் பார்த்தீங்கன்னா இயக்கம் பெறக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே நாம சொல்லிடலாம். அடுத்து 9ஆம் பாவகத்துக்கு 4வது பாவகம், இந்த 4வது பாவகத்திற்கு இது 10ஆம் பாவகமா வரும். மேஷ லக்னத்திற்கு இது 12வது பாகம் அயனசயன போகஸ்தானமாக வரும். அப்போ அந்த அயனசயன போகத்திற்கு இந்த தந்தையினுடைய சொத்து பத்துக்கெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நாம அங்க எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பாவகங்களையும் நம்ம ஆய்வு செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த இதிகாச புராண வரலாறுகளை நாம தெரிந்து வைத்துக் கொண்டுதான் அதற்கு நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் போதுதான் அதை 100% பலிதமாகும். இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் வந்து ஒப்பந்தம் செய்கிறோம். ஒப்பந்தம் செய்யும் போது ஒப்பந்தம் இந்த ஜாதகருக்கு இங்க ஒப்பந்தமாக வந்து இந்த ஜாதகனுடைய மனைவி 7ஆம் இடமாக வருது. இந்த 7ஆம் இடத்திற்கு இங்க ஒப்பந்தமாக வரும். இது சம்பந்தப்பட்ட இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட இந்த 10 பொருத்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இதனுடைய தொடர்ச்சி வீடியோக்குள்ள நாம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு பாவகங்களுக்கும் அந்த பாவகம் எந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தும் என்பதைத்தான் நாம ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்த்து வரோம். இந்த வீடியோவும் உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது போன்ற வீடியோக்கள் ஏதேனும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கமெண்ட்கள் வந்து நீங்க தெரியப்படுத்தலாம். அது அந்த கமெண்ட் எங்களுக்கு திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஒவ்வொரு வீடியோக்களுடையும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் நாம ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிட்டு வர்றோம். இதை பார்க்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னாக்க, ஜாதகங்கள் என்பது பார்த்தீங்கன்னா ஒருவருடைய வாழ்க்கையினுடைய வாழக்கூடிய எந்த இடத்துல வாழணும், அவர் எப்படி வாழணும், எந்த மாதிரி தொழில் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அது சொல்லிவிடும். நாம் எங்க வசிக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அது வந்து நம்ம சொல்லிவிடும். இப்போ நல்ல நல்ல சூழல்கள் நல்ல காலங்கள் இருக்கும் போது நமக்கு நன்மை செய்யும். தீமையான காலங்கள்ல நம்மளை வந்து நம்மளை அறியாமலேயே அந்த இதுக்குள்ள போய் நம்ம சிக்கிக்குவோம், மாட்டிக்குவோம். அதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய ஜாதகங்களை வைத்து தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் உள்ள ஆலய வழிபாடுகள், சின்ன சின்ன உதவிகரமான பரிகாரங்கள், எளியவர்களுக்கும் வயதான முதியோர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் நாம பற்பல உதவிகளை நாம் செய்து வந்தோமேயானாலே நம்முடைய கர்மா குறைவதற்கான வாய்ப்புகளை இறைவன் சொல்லியிருக்காங்க. அதாவது இறைவன் மனிதன் மூலமாக சொல்லியிருக்காங்க. இந்த ஜோதிடமும் பார்த்தீங்கன்னா அது போல எம்பெருமான் சிவபெருமான் பார்வதி தேவியிடம் சொல்லி, பார்வதி தேவி முருகப்பெருமானிடம் சொல்லி, முருகப்பெருமான் அகத்தியரிடம் சொல்லி, அகத்தியர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லி படிப்படியாக இப்படி வந்ததுதான் இந்த ஜோதிடம். அதுபோல இறைவனே ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய சொல்லி புராண இதிகாசத்திலிருந்து எல்லாத்தையுமே படிப்படியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இயலாதவர்களுக்கு நாம் ஒரு உதவியை செய்தோமேயானால் நம்ம கர்மாவை அதன் மூலமாக நம்ம குறைத்துக் கொள்ளலாம். எத்தனையோ பிராணிகள் வாயில்லா பிராணிகள் இருக்கு, பேச முடியாத பிராணிகள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட நம்ம சிறு சிறு உதவிகள் செய்யும் போது நமக்கு ஒரு மன திருப்தி, அது நம்முடைய கர்மாக்களை தீர்ப்பதற்கான ஒரு வழியாகவும் அது அமைந்துவிடும். அப்போ இது போல வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் நீங்க பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் இது போன்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு கூறி தற்போது உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜோதிட சிம்மம் திருக்குமரன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.